வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம மேஜிக்க பத்தி பார்க்க போறோம். அதாவது உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சு நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும்போதே உங்கள ஒரு பணக்காரரா ஆக்கினா எப்படி இருக்கும்? அந்த மேஜிக் பேர் தான் கூட்டு வட்டி. சரி, முதல்ல ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்க? நம்மள பெரும்பாலானவங்களுக்கு இதுக்கு பதில் ரொம்பவே நேரடியானது தான். நாம நம்ம நேரத்தையும் திறமையையும் கொடுத்து ஒரு வேலைக்கு போறோம். அதுக்கு பதிலா மாச கடைசில நமக்கு சம்பளம் கிடைக்குது. இதுதான் நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிற வழி இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பணத்துக்காக ஓடுறத விட்டுட்டு உங்க பணம் உங்களுக்காக, ஆமாங்க, 24/7 உங்களுக்காக ஓட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இதுதாங்க பணத்துக்காக வேலை செய்யறதுக்கும் பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்குமான மிகப்பெரிய வித்தியாசம். சரி, இந்த மேஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரோபோ படத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா கூட்டு வட்டினா என்ன தெரியுமா? உங்க பணம் அதுவே இன்னும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கும். அப்புறம் அந்த புது பணமும் சேர்ந்து இன்னும் பணத்தை சம்பாதிக்கும். இது எப்படின்னா உங்க பணம் குட்டி போடுற மாதிரி, அப்புறம் அந்த குட்டிகளும் வளர்ந்து குட்டி போடுற மாதிரி உங்க பண குடும்பம் தானா வளர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் சிம்பிளா பார்க்கலாமா? நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு சின்ன மணி ரோபோன்னு நினைச்சுக்கோங்க. அந்த முதல் ரோபோ தனியா வேலை செஞ்சு இன்னொரு ரோபோவை உருவாக்கும். இப்போ உங்ககிட்ட 2 ரோபோ இருக்கு. அடுத்து அந்த 2 ரோபோவும் சேர்ந்து இன்னொரு 2 ரோபோவை உருவாக்கும். இப்படி போக போக உங்ககிட்ட ஒரு பெரிய ரோபோ ஆர்மியே உருவாகிடும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு ரோபோ ஆர்மி உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அது எப்படி ஒரு கட்டுக்கடங்காத சக்தியா மாறுது? அதோட உண்மையான பவர் எப்போ தெரிய வரும்? வாங்க அதோட பிரம்மாண்டத்தை இப்ப பார்க்கலாம். இத டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் அதுக்கு பிறகு நடக்க போற பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியா அமையும். தி ஒன் திங் அப்படிங்கிற புத்தகத்துல இத பத்தி ரொம்ப அழகா விளக்கியிருப்பாங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட ஒரு சின்ன டாமினோ இருக்கு. அதோட உயரம் வெறும் 2 இன்ச் தான். இப்போ அதுக்கு பக்கத்துல அடுக்கி வைக்கிற ஒவ்வொரு டாமினோவும் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட 50%, அதாவது 1.5 மடங்கு உயரமா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி அடுக்கிட்டே போகும்போது வெறும் 23வது டோமினோவோட உயரம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம டெல்லியில இருக்கிற குதுப் மீனாரை விட உயரமா இருக்கும். நம்ப முடியுதா? ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அசலான மேஜிக்கே இனிதான். அந்த வரிசையில 57வதா வர டாமினோ அதோட உயரம் இந்த பூமியிலிருந்து நேரா நிலா வரைக்கும் போயிடும். அடேங்கப்பா, இதுதான் கூட்டு வட்டியோட வெடிக்கும் சக்தி. சரி, இந்த பிரம்மாண்டமான சக்தியை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விதி இருக்கு. வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த விதி ரொம்பவே சிம்பிள். அதுதான் 15-15-15 விதி. அதாவது மாசம் 15,000 ரூபாய 15 வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன்ஸ் தர ஒரு இடத்துல முதலீடு செஞ்சா உங்க கையில எவ்வளவு இருக்கும் தெரியுமா? சரியா 1 கோடி ரூபாய்க்கு மேல. இங்கேதான் நேரத்தோட உண்மையான மேஜிக்கே இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த 15 வருஷத்தை 30 வருஷமா மாத்துனா என்ன ஆகும்? பணம் 2 கோடியா டபுள் ஆகாது. அது 10 மடங்கு அதிகமாகி 10 கோடியா மாறும். இதுதான் நேரத்தோட பவர். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். பணக்காரராகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த சாட்டை பாருங்க. முதல் 15 வருஷத்துல கிடைச்சது 1 கோடி. ஆனா அடுத்த 15 வருஷத்துல, அதாவது 30 வருஷத்துல கிடைச்சது 10 கோடி. அப்படின்னா புதுசா 9 கோடி சேர்ந்திருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம், அதாவது 40 வருஷம் கழிச்சு பார்த்தா அது 47 கோடியா மாறியிருக்கு. உங்க பண ரோபோக்கள் நேரம் போக போக எவ்வளவு வேகமா வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா? சோ கூட்டு வட்டிங்கிற இந்த மேஜிக் ஃபார்முலாவுக்கு ஒரே ஒரு முக்கியமான மூலப்பொருள் தேவை. அது பணம் இல்ல, அது நேரம். உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் நேரம் தான். எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஒரு சின்ன தொகையா இருந்தா கூட பரவாயில்ல. உங்க பணத்துக்கு வளர தேவையான நேரத்தை கொடுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய செல்வத்தை திருப்பி கொடுக்கும். அப்போ இந்த மேஜிக்கை நீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்க?